அன்பான வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது மூலிகை மருத்துவத்தில் தொண்டை புண்ணுக்கான மருத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி நந்தினி இப்போ பேசுவாங்க. தொண்டை புண் அப்படின்னா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நோய் தான். தொண்டை புண் அப்படின்றது இவங்களுக்கு தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. தொண்டை புண் எல்லாருக்குமே வரும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, என் குழந்தைங்களுக்கு கூட தொண்டை புண் வரும். இந்த காலத்தில் தொண்டை புண் எதனால் வருது, ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஏன் வருதுன்னா ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க ஆசையாக கேட்டால் நம்ம எல்லாருமே வாங்கி கொடுத்துருவோம். அவங்க வந்துட்டு அழுதுருவாங்க, நம்மளை கரைச்சல் பண்ணுவாங்க. நம்மளை கரைச்சல் பண்ணக்கூடாதுன்னு சில பெற்றவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, வாங்கி கொடுத்துட்றோம். அந்த ஐஸ்கிரீம்னால் பசங்களுக்கு தொண்டை புண் வருது. அதே மாதிரி வெயிலில் தூக்கிட்டு போகிறோம் குழந்தைங்கள. வெயிலில் தூக்கிட்டு போகும்போது ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வெயில் இல்லாத நேரத்தில் போகலாம், இல்லை மரக்கலையில் நின்றுட்டு போகலாம். அப்படிலாம் இல்லை, நம்ம ஒரு அவசர வேலையாக போகும்போது வெயிலில் போயிடுறோம். அதனால கூட குழந்தைங்களுக்கு தொண்டை புண் வருது. இப்போ பெரியவங்களுக்கு ஏன் வருதுன்னு பார்த்தா, வெயிலில் சுற்றிட்டு வராங்க பெரியவங்க, ரொம்ப தூரம் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப களைச்சலாக இருக்கும். இப்போ நடுத்தர மக்கள் நம்மளே என்ன செய்கிறோம், வெயிலில் போயிட்டு வந்தோடனே முதல்ல ஐஸ் தண்ணி ஏதாவது குடிக்கணும்ப்பா, குடித்தாதான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு ஐஸாக போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி முதல்ல போய் ஃப்ரிட்ஜை திறந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐஸ் தண்ணி தான் குடிக்கிறோம். அதனாலுமே நம்மளுக்கு தொண்டை புண் வருது. வெயிலில் போனால் ஐஸ் தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐஸ் தண்ணி குடிக்கிறோம். அதனால தொண்டை புண் வருது. சில பேர் வந்து கத்தி பேசுவாங்க, எதுக்குன்னே தெரியாது. ஆனால் கத்தி கத்தி பேசணுங்க, அப்போ தாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும், கத்தி தாங்க இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னாலுமே தொண்டை புண் வரும். தொண்டை புண்ணுறது கத்தி பேசினாலும் வரும், காரமாக சாப்பிட்டாலும் வரும், எது பண்ணாலுமே தொண்டை புண்ணுறது ஒரு காமனான நோய் தான், எல்லாருக்குமே வரும். வயிற்று புண் வரதுக்கு முன்னாடியே என்ன வரும் பார்த்தா, ஃபஸ்ட்டு தொண்டை புண்ணில் தான் ஆரம்பிக்குமே. தொண்டை புண்ணில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் வயிற்று புண்ணே வருது. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிறது எங்கே இன்ஃபெக்ஷன் அதிகமாகிக்கிட்டு அப்புறமா வந்து வயிற்று புண்ணில் வருது. தொண்டை புண்ணுறது நம்ம இப்போது காலேஜில் படிக்கிற ஆசிரியருக்கும் வரும். ஏன்னா அவங்க கத்துறாங்க காலேஜில், ஸ்டூடெண்ட் அமைதியாக இருக்க சொன்னால் தானே அவங்களுக்கு, அதனால் அவங்களுக்கும் வரும். ஸ்கூல் படிக்கிற டீச்சருக்கும் வரும். குழந்தைங்க எப்பயுமே அடங்க மாட்டாங்க, அவங்களுக்குமே தொண்டை புண் வரும். டீச்சருக்கும் வரும், வயசானவங்களுக்கும் வரும். எல்லாருக்குமே தொண்டை புண்ணுறது ஒரு காமனான நோய். அதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம மருத்துவம் பண்ணலாம், எப்படி பாரம்பரிய மருத்துவத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி சொல்லுவாங்க. தொண்டை புண் அதிக சூட்டுனால் வரலாம். உணவில் உப்பு கூடி போயிடுச்சுனாக்கா தொண்டையில் புண்ணாயிரும். காரம், புளிப்பு, எண்ணெய்கள், மாறுபட்ட பழைய எண்ணெய்கள் அந்த மாதிரி சாப்பிட்றப்போ அவங்களுக்கு தொண்டையில் புண் வந்துடும். தலைக்கு எண்ணெயே வச்சுக்கிற மாட்டாங்க. இப்போ வெப்ப காலத்தில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் கூட சேர்ந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் கலந்து வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாக்கா இந்த தொண்டை புண்ணு, வாய் புண்ணு, குடல் புண்ணு அந்த மாதிரி எதுவுமே வராது. தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிற பழக்கம். வெப்ப காலத்தில் வந்து நீங்கள் 2 முறையாவது குளிக்கணும். காலையில் வெளியில் போகிறீங்கனாக்கா குளிச்சுட்டு போகணும். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்தீங்கனாக்கா வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உணவு எடுத்துக்கிறணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தொண்டை புண்ணு ஆகாது. வயிற்றுக்குள்ளே வந்து செரிமான கோளாறு அந்த மாதிரி இதெல்லாம் வராது. இப்போது தொண்டை புண் ஏன் வருது, நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் குடிக்குங்க, கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி நிறைய ஜில்னஸ் உள்ள தண்ணீர் இதெல்லாம் குடிக்கிறப்போ வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனேயும் பச்சை தண்ணி கொடுக்காம வெந்நீர் கொஞ்சமாக கொடுத்துட்டிங்கனாக்கா ஒரே சீதோஷ்ண நிலையாக ஆயிரும். அவங்களுக்கு தொண்டை புண்ணாகாது. குளித்து முடிஞ்ச உடனேயும் நல்லா உடம்புலாம் துவட்டிட்டு உடம்பு முழுக்க நல்லா ரேசாக தேங்காய் எண்ணெயை உடம்பு முழுக்க தடவி விட்டிங்கனாக்கா அவங்களுக்கு உள்ளுக்க வந்து கிரகிச்சுக்கிறோம். அந்த எண்ணெயை வந்து ரோம கண்ணறைகள் வழியாக நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி அதிக குளிர்ச்சியும் உள்ளே போகாது. ஏசிகளே இருக்காங்கனாக்கா இப்போ ஏசி அந்த குளிர்ச்சியும் அதிகம் தாக்காது. வெயிலுக்கு போனாங்கனாக்கா வெயில் உடனே தாக்காது. ஒரே சீதோஷ்ண நிலையை கொண்டு வர்றதுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை தலையிலையும் தேய்ச்சிக்கிட்டு உடம்பு முழுக்கையும் ரேசாக தடவிக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு காற்று, பனி, மழை அதில் இருந்து எல்லா நோயும் எதிர்ப்பு சக்தியில் வந்து நம்மளை வச்சுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு ஒரு சிறந்த எண்ணெயாக இருக்குது. உடம்பை பாதுகாக்கிறதில்ல. அதனால் எண்ணெய் வைக்காமல் இருந்தாங்கனாலும் தொண்டை புண்ணு வந்துடும். தொண்டை புண் வந்ததை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த மருந்துகளை வந்து தயாரிக்கிற மருந்தை அளவு முறையை குழந்தைகளுக்கு குறைச்சி கொடுத்துக்கலாம். பெரியவங்கனாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு வெற்றிலை எடுத்து தொண்டை புண்ணில் எரிச்சல் இருந்துக்கிட்டு இருக்கும், கரகரப்பு தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும். அதை போக்குறதுக்காக சூடு, கரகரப்பு இந்த மாதிரி இருக்கிறத தணிக்கிறதுக்கு ஒரு வெற்றிலை எடுத்து இதை நல்லா அரைச்சிக்கிறலாம். அது கூடவே வந்து ஒரு பன்னீர் ரோஜாவின் இதழ்களை கூட சேர்த்துக்கிறணும்.
எப்போவுமே துவர்ப்புத்தன்மை உள்ள பொருள்கள் எல்லாமே வந்து புண்ணை சீக்கிரம் ஆற்றும். இனிப்பு சுவையும் கூட சேர்த்து கூட்டு மருந்தாக நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்றப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருந்து புண்ணை வந்து சீக்கிரம் ஆற்றக்கூடியது, தொண்டை எரிச்சலை வலியை புண்ணை ஆற்றக்கூடியது இந்த பன்னீர் ரோஜா. இந்த இதழை வந்து கூட சேர்த்துக்கிறலாம். முதல்ல வெற்றிலையும் ஒரு பன்னீர் ரோஜாவின் இதழும் நல்லா இடிச்சுக்கிறலாம். பனை வெல்லம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறணும். இந்த அளவுக்கு கூட சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பனை வெல்லம், ஒரு வெற்றிலை, பன்னீர் ரோஜாவினுடைய இதழ் 1. இந்த சாறு வர எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா அரைச்சி எடுத்துடணும். நாட்டு மாட்டு நெய் சூட்டை தணிக்கக்கூடியது. புண்ணை ஒரே நேரத்தில் ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே ஆறக்கூடிய தன்மையை கொண்டு வரக்கூடியது நாட்டு மாட்டு நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கிறலாம். குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நிறையவேவும் நெய் சேர்த்துக்கிறலாம். எல்லாம் சேர்ந்த கலவை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்படி ஒரு நேரத்துக்கு நல்லா மென்று சாப்பிட்டுட்டிங்கனாக்கா தொண்டை புண்ணுன்றது வந்து ஆறி போயிடும். நல்லா மென்று மெதுவாக வாயில் வச்சு சிப் பண்ணி முழுங்குறப்போ அந்த தொண்டையில் பட்டு வயிற்றுக்குள்ளே போகிறப்போ தொண்டை புண்ணு, வாயில் இருக்க புண்ணு, அந்த கடை வாயில் எல்லாம் இருக்கிற புண்ணு, குடலுக்குள்ளே இருக்க புண்ணு முதல் கொண்டு ஆறிடும். தொண்டை புண்ணுக்கான மருந்தை நானே சாப்பிட்டு காட்டுறேன். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கனாக்கா இன்னும் நல்லா கல்லில் வச்சு வலுன்னு அரைச்சிட்டு இப்படி அந்த நெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டு தொட்டு ஒரு 3 சொட்டு நாக்கில் தடவி விட்டிங்கனாலுமே அந்த குழந்தை வந்து சப்பி சாப்பிடும். இன்னும் நல்லா சாப்பிட்ற குழந்தைங்களாக இருந்துச்சுனாக்கா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு பட்டாணி அளவு ஒரு 5 வயசு பையங்க அப்படின்னாக்கா அப்படி அளவை கூட்டி நெய் சேர்ந்துருக்கிறதுனால இனிப்பு சுவை சேர்ந்துருக்கிறதுனால அழகாக விரும்பி சாப்பிடுங்க. கொடுத்தீங்கனாக்கா அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. பெரியவங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடுங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலுமே போதுமானது. இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இன்னொரு முறை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தொண்டைப்புண் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.